இன்றைக்கி இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய் ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி போட்டுக்கணும். அதோட ஒரு சின்னதாக ஒரு 2 உருளைக்கிழங்கையும் நறுக்கி தோல் சீவிட்டு நறுக்கி அதோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா குக்கரில் வேக வைக்கணும். அது 2 மட்டும் போட்டுட்டு பருப்பெல்லாம் சேர்க்க தேவையில்ல, வெறும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டு தண்ணி விட்டுட்டு குக்கரில் விசில் போட்டு குக்கர் வச்சிடணும் அடுப்பில். அது ஒரு 7-8 சவுண்டு வரட்டும். அப்போ தான் அது நல்லா குழைவாக வேகும். இந்த அளவுக்கு வெந்து வந்துடணும். இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வேகணும், கத்திரிக்காயும் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே அந்த கத்திரிக்காய் மேலே இருக்க அந்த தோலை மட்டும் எடுத்துடணும். சூடாக இருக்கும்போதே எடுத்துடணும். அப்போ தான் அது மசிக்கிறதுக்கு நல்லா வரும். உருளைக்கிழங்கோடு சேர்ந்து அந்த மேலே இருக்க தோல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். இந்த மாதிரி வந்துடும். நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு மசிச்சிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் நல்லா கீறி போட்டு ரெண்டையும் நல்லா வதக்கணும். அதோட 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கணும் அதுலேயே. ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும்தான் இதுக்கு காரத்துக்கு. ஏன்னா நம்ம பருப்பு எதுவுமே போடாததுனால இந்த காரமே சரியாக இருக்கும். அதோடு கொஞ்சம் தக்காளி, ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சு அதையும் நல்லா போட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கி வைக்கணும். தக்காளி நல்லா மசிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறம் இந்த மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் அதை எடுத்து அதில் கொட்டிக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம். காரத்துக்கு அந்த பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும்தான். இதில் இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது ஒரு சின்ன ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் ஒரு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடணும். நிறைய புளி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப புளிச்சு போய்டும். ஏன்னா நம்ம காரம் கம்மியாக தான் போட்டுக்கோம், மிளகாத்தூள்லாம் போடலை. அதனால் இதில் நல்லா புளியை கரைச்சி விட்டுடணும். புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு அது நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதித்த உடனே அது இட்லிக்கு தான் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது மாதிரி வச்சு இந்த வரைக்கும் சாப்பிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த நீட்டாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும் தெரியுமா, ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் நீட்டாக அந்த மாதிரி கத்திரிக்காயில் தான் இது செய்வாங்க. என் கையில் இன்றைக்கி அந்த சாதாரண கத்திரிக்காய் இருந்ததுனால அதில் செஞ்சேன். அதுவும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த கத்திரிக்காயில் தான் எல்லோரும் செய்வாங்க. இந்த கத்திரிக்காயிலையும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் செய்யாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் பருப்பு மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது இதுக்கு. இந்த மாதிரி தான் இது செய்யுங்க. ரொம்ப நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.